ஏங்க நான் கோயிலுக்கு வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் திடீர்னு வரலன்னு சொல்ற? எனக்கு பீரியட்ஸ். இந்த மாதிரி டைம்ல நான் கோயிலுக்குலாம் வரக்கூடாது, அது சரி வராது, சாமி குத்தாயிரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீயும் மாற கத்துக்கோ. ஏங்க நான் கோயிலுக்கு வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் திடீர்னு வரலன்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? இல்லைங்க, இன்னைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு பீரியட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், அத்தை மாமாவோட இருமுடி கட்டுற பூஜைக்கு நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏய், பீரியட்ஸ்லாம் நார்மலான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நான் என்ன உன்னை சாமிக்கு மாலை போட்டு மலைக்கா போக சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போயிட்டு வந்துடலாம். இந்த காலத்தில் பீரியட்ஸ்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இல்லைங்க, இந்த மாதிரி டைம்ல நான் கோயிலுக்குலாம் வரக்கூடாது, அது சரி வராது, சாமி குத்தாயிரும். அது மட்டும் இல்லாமல் அத்தையும் மாமாவும் நமக்கு குழந்தை பிறக்கணும் தான் மலைக்கே போகிறாங்க. இந்த நேரத்தில் நான் என்னால் அங்கே ஒரு தடை வந்துடக்கூடாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏய், நீ எங்கள் பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க? காலம் எப்பவும் மாறி போச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீயும் மாற கத்துக்கோ. எங்கள் அம்மாவுக்கு கடவுளோட மனுஷங்க தான் முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்களுக்கு மட்டும் நீ பீரியட்ஸ்னால தான் கோயிலுக்கு வரலாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். அத்தை 1000 சொல்லுவாங்க, ஆனால் பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருக்க பெரியவங்க சும்மாவா சொல்லியிருப்பாங்க? இந்த பாரு, அந்த காலத்தில் அந்த பெரியவங்க பெண்கள் இதனால தான் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனால் என்னோட புரிதலில் இருந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. அந்த காலத்தில் பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ பேட்னு ஒன்று கிடையாது. அடிக்கடி ப்ளீட் ஆகும், அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பயந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளில வராமல் வீட்டிலே இருந்துட்டாங்க. காலப்போக்கில் அவங்களுக்கு அதுவே ஒரு தடையாக மாறிடுச்சு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறது உனக்கு புரியவே மாட்டுது. இந்த காலத்தில் எவ்வளவோ பெண்கள் என்னென்னமோ சாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் பீரியட்ஸ் ஒரு தடையாக பார்த்துருந்தா அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? பீரியட்ஸுங்கிறது நார்மலான ஒரு விஷயம். அதை புரிய வைக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற. இங்கே பாருடி, நான் இவ்வளோ சொல்லி நீ என் கூட கோயிலுக்கு வரமாட்டல? வரமாட்டேன். சரி, இதுக்கு மேலே உன் விருப்பம். ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? நம்ம கும்பிட்ற குலதெய்வமும் ஒரு பெண் தானே. அந்த பெண் சாமிக்கும் பெண்களுக்கு இருக்க மாதிரி தாய்மை, இரக்கம், அன்பு, பாசம் எல்லாம் இருக்குதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இப்படி சாமியே எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் மட்டும் என் சாமியை பிரித்து பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இங்கே பார், மற்றவங்களை விடு. நான் சொல்கிறது உனக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நீ உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணு, அது எனக்கு போதும். பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அத்தை கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க.